மயிலாட் இந்த படத்துடைய கதை என்னன்னா, மத்திய அமைச்சர் ஆஷா ஷரத்துடைய 2 சிறுநீரகங்களும் பழுதடைஞ்சு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அவங்களுடைய ரத்தம் ஒரு அரிய வகை பிளட் குரூப் அப்படிங்கிறதுனால டோனர் யாருமே கிடைக்க மாட்டாங்க. இந்த நிலையில கோவில்பட்டியில ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்கிற சசிகுமாரோடைய சிறுநீரகம் சரியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிய வருது. வெளியுலகத்துக்கு தெரியாம சசிகுமார் கிட்னியை வாங்கி அமைச்சருக்கு பொருத்தணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய திட்டம் பழிச்சுதா இல்லையா, அண்ட் சசிகுமாரை கூட்டிட்டு போறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இயக்குனர் ராஜமுருகன் அரசியல் பகடி படங்கள் எடுத்து தனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. அதே தான் இந்த படத்திலையும் செஞ்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி சசிகுமாருக்கும் இந்த படமும் பார்த்தோம்னா நந்தன் வகையான ஒரு கதாபாத்திரம் தான், ஆனாலும் குறையில்லாமல் செஞ்சிருக்காரு. எழுத படிக்க தெரியாத, விவரம் இல்லாத ஒரு சாதாரண விளிம்பு நிலை மனிதனா முத்துச்சிற்பி அப்படிங்கிற தன்னுடைய கேரக்டருக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரியான நடிப்பை கொடுத்திருக்காரு சசிகுமார். சைத்ரா ஜே ஆச்சர் ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு அப்பாவி பொண்ணா நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. சசிகுமார் மேல காதல் வயப்பட்டு அவர் கூட வாழக்கூடிய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை முகத்தில் காட்டி சூப்பரான நடிப்பை கொடுத்திருக்காங்க. பத்திரிகையாளராக வரக்கூடிய குரு ராமசுந்தரம் தன்னுடைய அபாரமான நடிப்பால கவர்ந்திருக்காரு. நியாயத்தின் பக்கம் நின்று அரசியல்வாதிங்க அதிகாரிங்க பண்ற தவறுகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆஷா ஷரத் அதிகாரமிக்க எதையும் செய்ய துணிகிற அரசியல்வாதியா இருந்தாலுமே நோய்வாய்ப்பட்ட பிறகும் கூட படுத்த இடத்துல இருந்தே காரியத்தை சாதிக்கிறாங்க. அதுவும் முக அசைவுகள்லயே அசைத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கோபி நயினார், கிமி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்களும் படத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஷான் ரோல்டன் இசையில பாடல்கள் நல்லா இருக்கு, அண்ட் பின்னணி இசையும் ஓகே தான். நீரவ் ஷாவுடைய ஒளிப்பதிவு படத்துக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாக செஞ்சிருக்கு. மனிதன் இறந்து போலாம், ஆனா மனிதநேயம் என்னைக்கும் இறக்காது அப்படிங்கிற கருத்தை சொல்ல நினைச்சிருக்காரு இயக்குனர். அதுல சாதாரண மனுஷனுக்கு அரசு இயந்திரம் என்னென்ன இன்னல்களை கொடுக்குது அப்படிங்கிறத சமீபத்திய கிட்னி திருட்டு சம்பவத்தோட சேர்த்து ஒரு கதையை சொல்லியிருக்காரு. முதல் பாதி ஒரு மாதிரி ஆரம்பிச்சாலும் 2ஆம் பாதியில சொல்ல வந்ததை தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குனர் ராஜமுருகன். நாயகனை வள்ளலார் வழி நடப்போரா காட்டினது அழகு, கடைசியில மனிதநேயம் தான் பெருசு அப்படின்னு சொன்னதும் சூப்பர். மொத்தத்தில் மயிலாட் மனிதம்.